ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் 2016 மக்கள் நல கூட்டணியில குன்னம் தொகுதியில நிக்கிறாரு. 23,000 வாக்குகள் பெறாரு. இப்ப வரைக்கும் ஒரு சிட்டிங் எம்எல்ஏ அவர் உட்பட ஐ திங்க் 3 பேர் நினைக்கிறேன். இல்ல நீ எங்க சுத்தி வரீங்க தெரியுது. இன்றைக்கு நடைபெறுகின்ற ஒரு அரசியல் விடுதலை சிறுத்தையை சுத்தி பேசும் பொருளாக இருக்கக்கூடியது 3 சட்டமன்ற சிட்டிங் எம்எல்ஏக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்றதுதான் நீங்க வரீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் ஷானவாஸ் அவர்கள் புதிய தலைமுறைக்கு பேட்டி கூட தப்பு. நான் ஒன்னு ஓப்பனா சொல்றேன், அவர் புதிய தலைமுறை பேட்டி தரக்கூடாது. உங்க நோக்கம் என்னவென்று எனக்கு தெரியும். அவர் விரைவில் ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிப்பதாக தகவல் எனக்கு. போதுமா? அவர் சமீபத்தில் ஒரு வீடியோல பேசியிருக்காரு. இல்ல ஆதவர்ஜன் என்ன பண்ணாரு, தலைவர் கட்சியில் நடவடிக்கை எடுக்கிறாரு, 6 மாதம் சஸ்பெண்ட் பண்றாரு. 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ணா நீங்க விலக்கு கடிதத்தை கொடுக்கணும். விலக்கு கடிதத்தை கொடுக்காம நீங்க மறுபடியும் மீடியால போய் நின்றுகிட்டு நான் கட்சியை விட்டு வெளியேறுகிறேன் நீங்க சொல்லிட்டு போறீங்க. அதுக்கு தலைவரா பொறுப்பு? இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது பிரேமலதாவுக்கு நிச்சயமாக விசிகாவுக்கு நிகரானவர் இல்ல. பிரேமலதா விசிகாவுக்கோ இல்ல விசிகா செய்த செயல்பாட்டுக்கோ நிகரானவர் இல்ல. ஆனா விசிகாவோட 2 தொகுதி அதிகம், அதுவும் எந்த பேரமும் பேசப்படாமல் 10 தொகுதி 10 சீட் அப்படிங்கறது அவங்க வாங்குறாங்க. இது ஒரு சனாதன பார்வையா தெரியலையா? இரட்டை இலக்கில தான் நாங்க உறுதியாக இருந்தோம். இரட்டை இலக்கில் என்றால் ஒரு 10 தொகுதியாவது உறுதியாக கிடைக்கும் என்று நம்பிக்கையில் இருந்தார் எழுச்சி தமிழர். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சுவார்த்தை குழு, தேர்தல் பணிக்குழு தலைவர் எழுச்சி தமிழர் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க, வலியுறுத்தி கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க, முதலமைச்சரே கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க தான் இந்த 8 தொகுதியை நாங்கள் ஒத்துக்கொண்டோம். நேரடியா இப்ப ஆம்பூர்ல அதிமுக கல்யாண சுந்தரம் பேசிட்டு இருக்காரு, நேரடியா சேர தூக்கி வீசி எறிகிற அந்த மாதிரி ஒரு காட்சிகள் அரங்கேறுது. இன்னொரு பக்கம் நாத்தாக்காவை சேர்ந்த ஸ்ரீதர் பேசிட்டு இருந்தாரு, விடுதலை சிறுத்தைகள் வன்னியரசு அவர்கள் எதிர்த்தரப்புல பேசிட்டு இருந்தாரு. விமர்சனத்தை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சிலர் உடனடியா ஸ்ரீதர் மேல செருப்படுத்து வீசுறாங்க. அந்த மேடையில இருந்த வன்னியரசு அதை கண்டிக்கவும் இல்லை. எங்க பெரியார் மீது முட்டைய வீசினதுதான் இந்த சமூகம், புரிஞ்சுக்கங்க. பெரியார் மீது வீசினவங்க, புரியுதுங்களா? பெரியார் மீது செருப்பு வீசியிருக்காங்க, கலைஞர் மீது கள்ள கொண்டு எரிஞ்சிருக்காங்க, தெரிஞ்சுக்கங்க. எம்ஜிஆர் மீது முட்டையை வீசியிருக்காங்க. நீங்க அவங்க எல்லாம் சமூகத்தில் இருக்கிற வெகு மக்கள், நான் சொல்றது விசிக தொண்டர்கள். பொற்படி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு ஆபத்து இருக்கிறது, அவர்கள் சிறப்பாக களமாடுறாங்க, அடுத்தது அவங்க வரணும் அப்படின்னு வாழ்த்தி, அதே சமயம் ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் எச்சரிக்கிறார். இப்படி ஒரு எச்சரிக்கையை ஆம்ஸ்ட்ராங்குக்கே அவர் செய்திருக்கலாமே அப்படின்னு கேட்கிறாரு. எங்க ஆம்ஸ்ட்ராங் பலமானவர் தானே, யார் அவர் இப்படி ஆவா நினைச்சோம்? இதுவுமே யாரும் நினைக்கலையே, பொற்கொடிக்கு இப்படி ஆகும்னு யாரும் நினைக்கலையே. திருமாவளவன் எப்படி சொல்றாரு? இல்ல 3 கிலோமீட்டர் தாண்டி போய் ஒரு பெண் பிள்ளையை வாயில் வச்சு சுட்டது எந்த ஆட்சி? அதிமுக ஆட்சி. அப்படி எதுவும் நடந்திருக்கா? தேடி போய் சுட்டுருக்காங்களா? ஒரு போராட்டம் நடக்கும் போது அந்த போராட்டத்துக்கு நின்று துப்பாக்கியில் சுட்டுருக்காங்களா இந்த ஆட்சி காவல்துறை? இல்ல இப்ப இதே கேள்விய போன ஆட்சியில எடப்பாடி அவர்களோ அதிமுக சார்ந்தவங்களோ யாராவது இப்படி கேட்டது அப்படி இருக்கும். தேடி போய் சுட்ட மாதிரி மாஞ்சோள படுகொலையா நாங்க நிகழ்த்தணும் அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? இப்படி ஒப்பிட்டு முடியுங்களா? அதான் என்னன்னா, இதை நடத்துக இப்ப பேசுகின்ற ஊடகம் நெறியாளர்கள் தான் இப்படி ஒரு விவாதப்பொருள் உருவாக்குறது. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய மாலின் அவர்கள் இணைந்திருக்கிறார். தொடர்ச்சியாக 20 ஆண்டுகளுக்கும் மேலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து சமூக களப்பணியை ஆற்றிக் கொண்டு வருகிறார். அரசியல் பயணத்திலும் மிக அனுபவம் வாய்ந்தவர். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து கேட்டறிவோம். மாலின் அண்ணா வணக்கங்க. வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்களா? இப்போது நாம் பார்க்கிறோம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தொகுதிகள் கிட்டத்தட்ட 8 தொகுதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
இதுல எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருக்குது மக்கள் மத்தியில? எந்த மாதிரியான இந்த இந்த 8 தொகுதிகள்ல கூர்மையான பிரச்சனைகளா எது இருக்கு? விடுதலை சிறுத்தை கட்சி 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ்நாட்டில் 8 இடங்களில் போட்டியிடுகிறது. அதில் 2 பொது தொகுதி, 6 தனித்தொகுதி. அந்த 6 தனித்தொகுதியில் தென் மாவட்டத்தில் பெரியகுளத்தில் தற்போது அந்த தொகுதியிலிருந்து நான் பேசுகிறேன். பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற வெற்றி வேட்பாளர் அண்ணன் சக்திவேல் அவரோடு இருந்து விட்டுதான் இந்த நேரலையில் உங்களிடம் பேசுகிறேன். என்னன்னா, தலைவர் எழுச்சித்தமிழுடைய அரசியல் இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது. பொது சமூகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலை என்ற ஒரு அரசியல் கோட்பாடை முன்வைத்து 35 ஆண்டுகளாக இந்த மண்ணில் களமாடி கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இந்த 11 ஆண்டுகளாக விடுதலை சிறுத்தை கட்சி பயணம் செய்கிறோம். 4 தேர்தலை சந்தித்துள்ளோம். இந்த தேர்தல் குறிப்பாக டெல்லி ஆளுகின்ற அரசுக்கும் மோடி அரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியான மதச்சார்பன கூட்டணியில் உள்ள அனைத்து வேட்பாளர்களுக்கான எதிரான ஒரு போட்டி தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிதான் தலைவர் எழுச்சி தமிழர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த தேர்தலில் மக்களுடைய வரவேற்பு என்பது ஒரு புது வகையாக இருக்கிறது. என்னன்னா, இது நாள் வரைக்கும் தேர்தல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே நிற்கும். இந்த தேர்தல் தான் டெல்லி அளவுல இந்த தேர்தலை பார்க்கப்படுறதாக நம்ம எல்லாரும் பேசுறோம், ஊடகங்கள் பேசுது. ஏன் டெல்லினா, பாஜக எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சியான திராவிட கட்சியான அதிமுகவை கையகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இந்த தேர்தலை கையாளுகிறார்கள். பாஜகவோ இல்ல சங் பரிவார் அமைப்புகளோ தமிழக அரசியலுக்குள் வந்துவிடக் கூடாது. மிக கவனமாக தெளிவாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் களமாடுகிறோம். எங்களுக்கு கொடுத்து 8 தொகுதி. அந்த 8 தொகுதியுமே அது காட்டுமன்னார் கோயில் இருந்து கள்ளக்குறிச்சி வரைக்கும், திருப்போரூர் திண்டிவனம் வரைக்கும், தென் மாவட்டத்தில் பெரியகுளம், இப்படி எந்த தொகுதியா இருந்தாலும் அத்தனை தொகுதியுமே வெற்றி தொகுதியாக தான் இன்றைக்கு பேசப்படுகிறது. ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் இந்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நாங்கள் இருந்தாலும் சாமானிய விளிம்பு நிலை மக்களுக்கான கடைகோடி பழங்குடியின மக்களுக்கான பிரச்சனையா இருந்தாலும் எடுத்து கையாண்ட விதம் என்பது இன்றைக்கு பேசும் பொருளாக இன்றைக்கும் ஊடகங்கள் இருக்கு. எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும், எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் தமிழ் சமூகத்திற்காக, விளிம்பு நிலை மக்களுக்காக நடத்தப்பட்டவை விடுதலை சிறுத்தைகள். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து கொண்டு சந்திரபாத அரசியலுக்கு இடம் கொடுக்காமல் மிக தெளிவாக பாசிசத்தை எதிர்க்கிறோம், சனாதன சக்திகளை எதிர்க்கிறோம் என்று ஒரு உறுதி கோட்பாடோடு இந்த கூட்டணியை தமிழ்நாட்டில் தலைமை தாங்குகின்ற கட்சிகளுக்கு முன்னுதாரண கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கு. ஆகையால் எங்களுடைய வெற்றி வாய்ப்பு என்பது இன்றைக்கு தமிழக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஓகே, ஏறக்குறைய சனாதன ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு மிக பெரிய அளவுல ஒரு பாரிய மாநாட திருச்சியில திருமாவளவன் அவர்கள் முன்னெடுத்திருந்தார். அது ரொம்ப பேசுபொருளா இருந்தது. இந்த சனாதன எதிர்ப்புன்னு சொல்லும் பொழுது இப்போது ஒரு புதிய விமர்சனம் வைக்கப்படுகிறது. நீங்க பார்த்திருப்பீங்க, தேமுதிகவை சேர்ந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் அந்த வரலாறு படி எடுத்து பார்த்தோம்னா விசிகா வாங்கின ஓட்டு சதவீதமும், விசிகா உழைத்த உழைப்பு, விசிகா ஆற்றிய களப்பணி, மக்கள் மத்தியிலே அவர்கள் முன்னெடுத்த சமூக களங்கள், இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது பிரேமலதாவுக்கு நிச்சயமாக விசிகாவுக்கு நிகரானவர் இல்ல. பிரேமலதா விசிகாவுக்கோ இல்ல விசிகா செய்த செயல்பாட்டுக்கோ நிகரானவர் இல்ல. ஆனா விசிகாவோட 2 தொகுதி அதிகம், அதுவும் எந்த பேரமும் பேசப்படாமல் 10 தொகுதி 10 சீட் அப்படிங்கறத அவங்க வாங்குறாங்க. இது ஒரு சனாதன பார்வையா தெரியலையா? இதை
எதிர்க்கணும் இல்லைங்களா? இது சனாதனமா இல்லையா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் கேள்வி அப்படி இல்ல, அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. என்னன்னா ஒரு கூட்டணிக்குள்ள ஒரு புதிய கட்சி ஒரு புதிய வரவாக வரும்போது அதை வரவேற்பதுதான் ஜனநாயகம். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை வரவேற்று முதல் அறிக்கை விட்ட நபர் தேமுதிகக்கு. இரண்டாவது, எங்களுடைய பேச்சுவார்த்தை முடிந்த பிறகுதான் தேமுதிகவை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி 10 தொகுதி கொடுத்தார்கள். எங்களுக்கு இரட்டை இலக்கில தான் நாங்க உறுதியாக இருந்தோம். இரட்டை இலக்கில்லை என்றால் ஒரு 10 தொகுதியாவது உறுதியாக கிடைக்கும் என்று நம்பிக்கையில் இருந்தார் எழுச்சி தமிழர். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சுவார்த்தை குழு, தேர்தல் பணிக்குழு தலைவர் எழுச்சி தமிழர் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க, வலியுறுத்தி கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க, முதலமைச்சரே கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க தான் இந்த 8 தொகுதியை நாங்கள் ஒத்துக்கொண்டோம். இரண்டாவது, எங்களுக்கு 8 தொகுதி கிடைத்தாலும் நாங்கள் சிபிஎம் சிபிஐ 2 கட்சிகளும் 10 தொகுதியை பெற்றது எங்களுக்கு வருத்தமாக இருந்தாலும் விளிம்பு நிலை மக்களுக்காக போராடக்கூடிய கட்சியின் அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் சேர்த்து 18 தொகுதியாக தான் நாங்க பார்க்கிறோம். புரியுதுங்களா? அதாவது எங்களுக்கு எண்ணிக்கை முக்கியம் அல்ல, எங்களுடைய இலக்கு முக்கியம், எங்களுடைய கோட்பாடு முக்கியம், நாங்கள் எடுத்துக்கொண்ட அரசியல் முக்கியம். நிச்சயமாக மார்க்சிய கம்யூனிஸ்ட கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தோழமை கட்சிகள், இடதுசாரி சிந்தனையை முன்னெடுத்துட்டு போறவங்க, நீங்க அவர்களே உங்களுடன் சேர்த்து ஒன்றாக பாருங்க, 18 தொகுதிகள்னு சொல்லுங்க, அது வேற கணக்கு நிச்சயமாக. ஆனா நீங்க மக்கள் மத்தியில ஒரு ஒரு மக்களுக்கான உரிமையை பேசக்கூடிய நீங்க, ஒரு விளிம்பு நிலை மக்களோட உரிமை பேசுறேன்னு சொல்லக்கூடிய நீங்க, அந்த விளிம்பு நிலை மக்களுடைய உரிமையை பேசுபவருக்கு ஒரு இடம் கூடுதலா கிடைக்கிறதுக்கு என்னவோ அந்த பார்கன் தான் நம்ம பண்ண வேண்டியதா இருக்கு. இது எதையுமே செய்யாத தேமுதிக பிரேமலதாவுக்கு 10 சீட்டுன்னு நீங்க அனுமதிக்கிறதும், நாளைக்கு மக்களுடைய உரிமையை ஒருத்தர் சுரண்ட வருவார் இல்லையா, அவரை நீங்க வேடிக்கை பார்க்கறது ஒண்ணுதானே? அப்படி இல்ல, எங்கள் நோக்கம் நாங்கள் 8 தொகுதியிலும் வெற்றி பெற வேண்டும். 10 தொகுதி வாங்கி 5 தொகுதி ஆகுவதை விட 15 தொகுதி வாங்கி 2 தொகுதியாக விட 8 தொகுதி வாங்கி 8 தொகுதியிலும் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள் விடுதலை சிறுத்தைகள் வேட்பாளர்கள் செல்வதுதான் எங்களுக்கான சாதகமா இருக்க முடியும். புரியுதுங்களா? நாங்க 10 தொகுதி வாங்கி 2 தொகுதி வெற்றி பெறக்கூடாதுல. அதனால் இன்னொன்று பார்க்கிறோம், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்குள் விடுதலை சிறுத்தையால் எந்த முரண்பாடும் வந்துடக்கூடாது. விடுதலை சிறுத்தைகள் ஒரு அரசியல் கோட்பாட்டுக்கான அரசியலை முன்னெடுத்த கட்சி என்பது திமுக தெரியும். ஆகையால் முதலமைச்சர் அவர்களே தலைவர் எழுச்சி தமிழரிடம் நேரடியாக வலியுறுத்திய அடிப்படையில் தான் இந்த 8 தொகுதிக்கு ஒத்துக்கொண்டார். இந்த 8 தொகுதியுடைய வேட்பாளரை அறிவித்தார். இன்றைக்கு நாங்கள் தொகுதியில் களத்தில் பணியாற்றிட்டு இருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழமை இயக்கங்களும் எங்களுடைய களத்துக்கு விடுதலை சிறுத்தை வேட்பாளரை அங்கீகரித்து பிரச்சாரத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இல்ல நீங்க நல்லா பாருங்க, கலைஞர் காலத்து, கருணாநிதி காலத்து ஒரு அனுபவம் வாய்ந்தவர் திருமாவளவன் அவர்கள். திருமாவளவன் ஸ்டாலினுக்கு ஆலோசனை சொல்வதற்கு, அல்லது திருமாவளவன் அவர்கள் கிட்ட ஸ்டாலின் ஆலோசனை கேட்டு எவ்வளவு பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு, தேமுதிக பிரேமலதாவா எவ்வளவு தொகுதி கொடுக்கலாம், அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இதற்கு மக்களுக்கு என்ன பேசியிருக்காங்க, மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்க, இப்படின்னு திருமாவர்களிடம் ஆலோசனை கேட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல அவருடைய அனுபவம், அரசியல் புரிதல் அப்படிங்கிறது இருக்கு. அப்படிங்கும் பொழுது அவர் கேட்டுக்கிட்டாரு, அதனால நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது எப்படி இருக்கு? இப்ப நீங்க 2016ல ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் 2016ல மக்கள் நல கூட்டணியில குன்னம் தொகுதியில நிக்கிறாரு, 23,000 வாக்குகள் பெறாரு. இப்ப வரைக்கும் ஒரு சிட்டிங் எம்எல்ஏ அவர் உட்பட ஐ திங்க் 3 பேர் நினைக்கிறேன், சிட்டிங் எம்எல்ஏஸ் 3 பேருக்கு ஒரு தொகுதி கிடைக்காம இருக்கு. கூடுதல் தொகுதி கேட்டு பெற முடியல அப்படின்னு சொல்லிட்டு திருமா அவர்கள் பதிவு செய்யறாரு. அப்போ இது போன்ற ஒரு சிட்டிங் எம்எல்ஏஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருக்கிறவங்களுக்கு ஒரு 3 தொகுதி கூடுதலா கிடைச்சிருக்கும் இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு தொகுதி நம்ம பார்கெயின் பண்ணி கேட்டு வாங்கும் பொழுது தேமுதிகவுக்கு என்ன குறைஞ்சு போச்சு, 7 தொகுதி கூட கொடுத்துட்டு போலாமே. இல்ல, நீ எங்க சுத்தி வரீங்க தெரியுது. இன்றைக்கு நடைபெறுகின்ற ஒரு அரசியல் விடுதலை சிறுத்தையை சுத்தி பேசும் பொருளாக இருக்கக்கூடியது 3 சட்டமன்ற சிட்டிங் எம்எல்ஏக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்றது தான் நீ வரீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் விடுதலை சிறுத்தையின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் மிகுந்த தெளிவாக சுழற்சி முறையில் ஒரு அதிகார பகிர்வை
கட்சிக்குள்ள கொண்டு வந்திருக்காரு சுழற்சி முறையில. ஏனென்றால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கொடுக்கிற வாய்ப்பு என்பது சட்டமன்றமாக இருக்கட்டும், இல்ல கட்சியினுடைய பதவிகளாக இருக்கட்டும், பொறுப்பாக இருக்கட்டும், அது எல்லாம் மக்களுக்காக, விளிம்பு நிலை மக்களுக்காக களமாடுகின்ற ஒரு அங்கீகாரம் தான். புரியுதுங்களா? சட்டமன்றத்துக்கு போக போற நபரால கட்சி நடத்த முடியாது. இன்றைக்கு சட்டமன்றத்துக்கு போன எத்தனையோ பேர் சமூகத்துக்கும் மக்களுக்கும் பலன் இல்லாம இருக்கிறதெல்லாம் பார்க்கிறோம். இதை புரிஞ்சுக்கணும். ஆகையால் வாய்ப்பு என்பது கட்சி முடிவு பண்ணும், தலைமை முடிவு பண்ணும். தலைவர் யாரை முடிவு பண்றாரோ அதை ஏற்றுக்கொண்டு போறதுதான் ஒரு பண்பு. தான் வாழ்ந்து காட்டுவது மூலம் பிறருக்கு வழிகாட்டுவதே சிறந்த பண்பு என்று தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அமைப்பாய் திரள் ஒன்றுள்ள சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு தலைவரை பொதுவெளியில் ஒரு விவாத பொருளாக்குவது சங்கடத்தை ஏற்படுத்துகிறது என்னை போன்றவர்களுக்கு. ஆகையால் சானவாசா இருக்கட்டும், இல்ல அண்ணன் எஸ்.எஸ். பாலாஜா இருக்கட்டும், அண்ணன் பனையூர் பாபா இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே தலைவர் எடுக்கின்ற முடிவுக்கு கட்டுப்படுவதுதான் சிறந்த பண்பு, அறம். அதை பொதுவெளியில் விவாத பொருளாக்குவது, சோசியல் மீடியா மற்ற ஊடகங்கள் பேசும் பொருளாக்குவது அப்பத்தம். அது தேவையில்லாது. அது எதிர்வினையாற்றுவதுதான் நாங்க புரிஞ்சுக்கிறோம். ஓகே, நிச்சயமாக நீங்க ஒரு கட்சி கட்டமைப்பு நிர்வாகம் சார்ந்த ஒரு முடிவை திருமாவர்கள் எடுக்கும் பொழுது, பேசும்பொழுது அது மற்றவர்கள் அதை விமர்சிப்பதற்கோ விவாதிப்பதற்கோ அது நிச்சயமாக தேவையற்றது அப்படிங்கிற கருத்தை நீங்க முன்வைக்கிறீங்க, புரிஞ்சுக்க முடியுது. அட் த சேம் டைம் ஒரு வரலாறுல நடந்ததை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இதே மாதிரி ஒரு நெருடலுடன் ஆதவ் அர்ஜுனா இதற்கு முன்பாக இருந்திருக்கிறார். சோ அப்படி இருக்கும் பொழுது இப்ப ஆலூர் ஷானவாஸ் பொது வெளியில இன்னைக்கு அறிக்கை விட்டிருக்கிறாரு. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் தோழர், நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியலை, ஒடுக்கப்பட்ட விளிம்பு மக்களுடைய விடுதலைக்காக வந்த யாரும் தலைவர் எழுச்சி தமிழரை அவதூறு பரப்புவதோ விமர்சனம் செய்வதோ அவருடைய அரசியலுக்கு எதிர்வினையாற்றுவதோ இருக்க மாட்டாங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏனென்றால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மதுரையில் இந்த இயக்கத்தை உருவாக்கும் போது உடன் வந்த சிறு பிள்ளைகள் நாங்கள், தம்பிக 16 வயசுல கட்சிக்கு வந்தேன். 23 வழக்கு என் மீது. ஒரு ஆயுள் தண்டனை சிறைவாசியா சிறையில் இருந்தேன். சமூகத்திற்காக தான், மக்களுக்காக தான். புரியுதுங்களா? ஒரு ஆயுள் தண்டனை சிறைவாசியாக 8 ஆண்டுகள் மேல் சிறையில் இருந்தேன். 95 இருந்தே என் மேல் வழக்கு, பல்வேறு வழக்குகள், பல்வேறு போராட்ட வழக்குகள். அப்படியெல்லாம் சுமந்தும் இன்றைக்கும் தலைவர் எழுச்சி தமிழர் என்ன சொல்கிறாரோ அதற்கு கட்டுப்பட்டு தான் இருக்கேன். எனக்கு மண்டல செயலாளர் இருந்தேன். நான் மண்டல செயலாளர் பொறுப்பெடுத்து 3 மாதம் ஆகுது. ஆனால் இன்றைக்கும் பெரிய குளத்துல போய் வேட்பாளருக்காக களத்தில் நிற்கிறேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆகையால் தலைவர் எழுச்சி தமிழர் எது செய்தாலும் அது இந்த மக்களுக்காக எடுக்கின்ற முடிவாகவும் கட்சி நலன் கருதி எடுக்கின்ற முடிவாக தான் பார்க்கணும். தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்காக எந்த காலத்திலும் எக்காலத்திலும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் முடிவெடுக்க மாட்டாரு. அனைவரும் மீதும் அன்பு செலுத்தக்கூடிய நபரு. அது சானவாசுக்கும் தெரியும், எஸ்.எஸ். பாலாஜி அவர்களுக்கும் தெரியும். புரியுதுங்களா? ஒரு நேர்மையான அறம் சார்ந்த மனிதர். இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் மிக பண்புள்ள ஒரு மனிதர் அரசு செய்கிறார், ஒரு பண்புள்ள ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறார் என்றால் அவர் அண்ணன் திருமாவளவன் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அப்படி அவர் விவாத பொருளாக்குவது, கேள்விக்குள்ளாக்குவது எங்களை போன்றவர்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துது. சானவாஸ் அவர்கள் புதிய தலைமுறைக்கு பேட்டி கொடுத்து தப்பு. நான் ஒன்னு ஓப்பனா சொல்றேன். அவர் புதிய தலைமுறைக்கு பேட்டி தரக்கூடாது. தலைவர் ஒன்னு சொல்லிட்டாருன்னா அதை பொதுவெளி கொண்டு வரக்கூடாது. கருத்துரிமை ஆற்ற கட்சிக்குள்ள இருக்கணும், பொதுவெளிக்கு வரக்கூடாது. நீ கட்சிக்குள்ள தலைவர்கிட்ட பேசுங்க, தலைவருக்கு தகவல் சொல்லுங்க. புரியுதுங்களா? தலைவர் சந்திங்க. அதை விட்டுட்டு நீங்க மீடியால பேசுறீங்கன்னா உங்க நோக்கம் என்னவென்று எனக்கு தெரியும். அவர் விரைவில் ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிப்பதாக தகவல் எனக்கு. போதுமா? அவர் சமீபத்தில் ஒரு வீடியோல பேசியிருக்காரு, இஸ்லாமிய இயக்கங்கள் எல்லாம் ஒரு ஆளுமையுள்ள இயக்கங்களா இல்ல, ஆகையால் ஒரு ஆளுமையுள்ள இஸ்லாமிய இயக்கம் இங்க வேண்டும் பேசியிருக்காரு.
புரியுதுங்களா? அப்ப அவருடைய நோக்கம் என்னவா இருக்குங்கிறது இந்த சீட்டு அவருக்கு தொகுதி கொடுக்கலன்னு அவர் வெளிப்படுத்துறாரு. ம். இல்ல அதைத்தான் நான் கேட்கிறேன். அது ஒரு ஆதவர்ஜுன் என்ன ஆதங்கம் பண்ணாரு? ஆதவர்ஜுன் என்ன பண்ணாரு? இல்ல ஆதவர்ஜுன் என்ன பண்ணாரு? தலைவர் கட்சியில் நடவடிக்கை எடுக்கிறாரு. 6 மாதம் சஸ்பெண்ட் பண்றாரு. 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ணா நீங்க விலக்கு கடிதத்தை கொடுக்கணும். விலக்கு கடிதத்தை கொடுக்காம நீங்க மறுபடியும் மீடியால போய் நின்றுகிட்டு நான் கட்சியை விட்டு வெளியேறுகிறேன் நீங்க சொல்லிட்டு போறீங்க. அதுக்கு தலைவரா பொறுப்பு? சானவாஸ் அவர்கள் உங்களுக்கு தொகுதி இல்லைன்னா, நீங்க தொகுதி கேட்கல இல்லைன்னு உங்களுக்கு முடிவாகுதுன்னா நீங்க தலைவர் சந்திக்கணும், கட்சியை வேலை செய்யணும். உங்களுக்காண்டி இன்றைக்கு பெரிய குளத்தில் இருக்கின்ற சட்டமன்ற வேட்பாளர் அண்ணன் ஆற்றல் சக்திவேல் என்கின்றவர் இந்த இயக்கத்தை தொடங்கும் போதே 35 ஆண்டுகளா தலைவர் கூட இருக்காரு. நாகப்பட்டினத்துல சானவாஸ் அவர்களுக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்தன அண்ணன் ஆற்றல் என்கின்ற சக்திவேலை தான் மேலிட பொறுப்பாளராக போடுறாரு தலைவர். நாகப்பட்டினத்துக்கு 35 ஆண்டுல களப்பணி செய்த ஆற்றல் சக்திவேல் தான் நாகப்பட்டினம் தொகுதியுடைய மேலிட பொறுப்பாளர். போய் சானவாசுடைய வெற்றிக்காக வேலை செய்யறாரு. அவர் ஒன்னும் தலைவரை எதிர்த்து பேசலையே, தலைவருக்கு சோசியல் மீடியால எதிர்வினை ஆற்றுறதுக்கு ஆதரவு தெரிவிக்கலையே, நன்றி தெரிவிக்கல. சோசியல் மீடியால சானவாசுக்கு எழுத நபர்களுக்காக நன்றி தெரிவிக்கல, சானவாஸ் நன்றி தெரிவிக்கிறாரு. ஆனால் அண்ணன் ஆற்றலரசருக்கு இப்பொழுது சீட் கிடைச்சிருக்கு பெரிய குளத்துல. உங்களுக்கு வேலை பார்த்தவர் தானே, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஒரு கட்சி எடுக்கின்ற அரசியல் நிலைப்பாடுக்கு நீங்க ஒத்துழைக்கணும். நீங்க உங்களுக்கு ஆதரவு எழுதுறவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்றீங்க உங்களுடைய முகநூல் பக்கத்துல. அது என்ன வார்த்தை? எனக்கு நன்றிங்கிற வார்த்தை. நீங்க என்ன சொல்லணும்னா சோசியல் மீடியால எழுதாதீங்க, கட்சிக்கும் தலைமைக்கும் எனக்கும் உள்ள ஒரு வருத்தத்தை நான் சரி செய்து கொள்வேன் தலைவரிடத்தில், அதை எழுதாதீங்கன்னு சொல்லணும். நீங்க எழுத நன்றி சொல்றீங்க, அதிலே தெரியுது நீங்க யாருன்ட்டு. பூனை குட்டி வெளியே வந்துருச்சுங்க அர்த்தம். இல்ல பொதுவாவே விடுதலை சிறுத்தைகள் மேல ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நீங்க செய்யற விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் பேசு பொருளா இருக்கிறதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஒருவர் தன்னுடைய கருத்துரிமையை வெளிப்படுத்துகிறார், அது உங்கள் கட்சி சார்ந்தவரோ இல்ல பிற கட்சி சார்ந்தவர்களோ. அப்படி இருக்கும்பொழுது உங்களை போல கருத்தியல் ரீதியா பேசக்கூடியவர்கள் கருத்தால பதில் சொல்றீங்க, அதை விமர்சனம் பண்றீங்க. ஆனா தொண்டர்கள் பெரும்பாலும் நேரடியா இப்ப ஆம்பூர்ல அதிமுக கல்யாண சுந்தரம் பேசிட்டு இருக்காரு, நேரடியா சேர தூக்கி வீசி எறிகிற அந்த மாதிரி ஒரு காட்சிகள் அரங்கேறுது. இன்னொரு பக்கம் நாத்தாக்காவை சேர்ந்த ஸ்ரீதர் பேசிட்டு இருந்தாரு, விடுதலை சிறுத்தைகள் வன்னியரசு அவர்கள் எதிர்த்தரப்புல பேசிட்டு இருந்தாரு. விமர்சனத்தை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சிலர் உடனடியா ஸ்ரீதர் மேல செருப்படுத்து வீசுறாங்க. அந்த மேடையில இருந்த வன்னியரசு அதை கண்டிக்கவும் இல்லை. இது போன்ற ஏன்னா வன்னியரசுக்கு ஆதரவாக தான் அந்த செருப்பு வீசி எறியப்பட்டது ஸ்ரீதர் மேல. ஆனா வன்னியரசு அவர்கள் கண்டிக்கவும் இல்ல, கண்டன அறிக்கையும் போடல, திருமாவர்கள் கூட கண்டிக்கப்படல. இதே சீமான் என்ன சொல்றாரு, என்ன தாண்டி ஒரு நிமிடம் சீமான் என்ன சொல்றாரு, என்ன தாண்டி எங்க திருமாவளவனை நீங்க அடிக்கணும், தொடணும், என்னை மீறி அவரை நீங்க அடிச்சிட முடியாது அப்படின்னு சீமான் சொல்றாரு. ஆனா வன்னியரசு அவர்கள் மேடையில இருந்தும் கூட இப்படி பண்ணாதீங்க, எனக்கு ஆதரவாக நீங்க செருப்பு எடுத்து வீசுறது அப்படிங்கிறது நிச்சயமாக எனக்கு ஆதரவான ஒன்னா இருக்காது அப்படின்ற மாதிரி எந்த அறிக்கையும் அவர் சொல்லல. இல்ல அது என்னன்னா, ஒரு பொதுவெளியில தலைவர்களை கொச்சைப்படுத்தி பேசும்போது தொண்டர்கள் உணர்ச்சிசப்படுவது யதார்த்தம் தான். இது இன்றைக்கு நேத்து நடக்கல, இது இன்றைக்கு இல்ல தொண்டர்களை எங்க பெரியார் மீது முட்டைய வீசினதுதான் இந்த சமூகம். புரிஞ்சுக்கங்க, பெரியார் மீது வீசினவங்க புரியுதுங்களா, பெரியார் மீது செருப்பு வீசியிருக்காங்க, கலைஞர் மீது கள்ள கொண்டு எரிஞ்சிருக்காங்க. தெரிஞ்சுக்கங்க, எம்ஜிஆர் மீது முட்டையை வீசியிருக்காங்க. நீங்க அவங்க எல்லாம் சமூகத்தில் இருக்கிற வெகு மக்கள், நான் சொல்றது வீசிக்க தொண்டர்கள். உணர்ச்சிசப்படுவது சரி, உணர்ச்சிசப்படுறதுதாங்க யதார்த்தம். அது யதார்த்தம் தான், அது தவறுதான், செய்யக்கூடாது. தொண்டர்கள் எப்பவுமே உணர்ச்சிசப்பட்டவர்கள், புரியுதுங்களா? தலைவர்கள் தான் பக்குவப்பட்டவர்கள். தலைவருக்காக பேசுகின்ற கருத்தியல் பேசுகின்றவர்கள் பக்குவப்பட்ட முதுச்சுள்ளவராக இருப்பார்கள். இப்ப நானும் என் வயசுல கோவப்பட்டு உணர்ச்சிப்பட்டு வந்தவன் தான். இன்றைக்கு நான் பக்குவப்பட்டிருக்கேன், நானே என்னை தயார்படுத்திக்கிறேன். அது பக்குவம் அடையும். அவர்கள் உணர்ச்சிவசப்படும் பொழுது தலைவர்கள் அவர்களுக்கு அறிவுரை புத்திமதி சொல்லணும். அப்புறம் யாரு அதை என்ன செஞ்சோம்னா நீங்க மைக்க கொடுத்து எந்த தொலைக்காட்சி நடத்துதோ அந்த தொலைக்காட்சி தோழர் வன்னியரசு அவர்களே நீங்க மைக்க பிடிங்க, உங்க தொண்டர்கள் கட்டுப்படி சொல்லி தரணும். நீங்க தொலைக்காட்சி நடத்துறாங்கல்ல, விவாதம் நடத்துறாங்கல்ல, அந்த தொலைக்காட்சி போல சண்டை போட விரும்புறாங்க.
இத புரிஞ்சுக்க. தொலைக்காட்சிகள் சண்டை போட விரும்புறாங்க. ஏங்க தலைவர் புதிய தலைமுறை நடக்குதுங்க மதுரையில. அப்ப இப்ப வேட்பாளர் தெற்குல மதுரை தெற்குல இருக்கிறாரு ராம சீனிவாசன். அவரு தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர்லாம் இருக்காங்க மேடையில மதுரையில புதிய தலைமுறை நடத்துறதுல. ஒரு வாக்குவாதம் வருது. என்ன வாக்குவாதம் வரும்போது மைக்க வாங்கி கார்த்திகை தான் இருக்காரு. மைக்க வாங்கி தலைவர் சொன்னாரு அமைதியா இருக்காரு. ராம சீனிவாசனும் மைக்க எடுத்து அமைதியா இருங்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அது பண்பட்ட நெறியாளர்கள் செய்வாங்க. மைக்க கொடுத்து பேசுங்கன்னு சொல்லுவாங்க. சில ஊடகங்கள் சண்டை போட விரும்புறாங்க. அவங்க டிஆர்பி ரேட்டுக்காண்டி. இத நீங்க புரிஞ்சுக்குங்க. இதுதான் பெரிய குற்று. இதை யாருமே அங்க சொல்ல அந்த தொலைக்காட்சி சொல்ல மாட்டீங்க யாரும். ஓகே, நீங்க சொல்ற இந்த சம்பவத்துக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியும். நீங்க சொல்றது சரிதான். காரைக்குடி நிகழ்வு ஒன்றுல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இடுமாவனம் கார்த்தி மீது திமுக காரங்களை அடிக்க பாயிறாங்க செங்கை மாறனுடைய ஆதரவாளர்கள். அப்போ அந்த நெறியாளர் செங்கை மாறன் கிட்டே மைக்க கொடுத்து பேச சொல்றாரு, அவங்களை ஆற்றுப்படுத்துங்க, அவங்க உணர்ச்சி வசப்படுறாங்க அப்படின்னு. அப்பவும் கூட அவர் செய்யல. இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியில அந்த நெறியாளர் மிகவும் கடுமையாக தாக்கப்பட்டார். இது போன்ற எந்த விஷயத்துக்கும் கண்டன குரல்களோ அல்லது ஒரு அறிவுரையோ சொல்லல அப்படிங்கறதால நான் கேட்கிறேன். இப்ப வன்னியரசு அவர்களும் அந்த நிகழ்வு பற்றி அடுத்து ஒரு தொலைக்காட்சிகள் அதை நெறிப்படுத்தணும், தொலைக்காட்சியும் சொல்லணும். ஓகே ஓகே, இது முக்கியமான ஒரு இது. ஓகே ஓகே. சோ அதே போன்று திருமாவளவன் அவர்கள் இந்த குறிப்பிட்ட இந்த திமுக 5 ஆண்டு கால ஆட்சியில சட்டம் ஒழுங்கு மிகவும் சிறப்பாக இருக்கிறது, மிகவும் சிறப்பானதாக இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது மக்கள் மத்தியில அதிக கேள்வி எழுகுது. நிச்சயமாக அதிமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு முழுமையா சிறப்பா இருந்துச்சு அப்படின்னா அப்படி அது கேள்விக்குறி. நீங்க புரிஞ்சுக்கல. 13 பேரை தூத்துக்குள்ள துப்பாக்கியில சுட்டாங்க, அப்படிங்க நடந்திருக்கான்னு கேட்டாரு கேள்விக்குள்ள. நீங்க புரிஞ்சுக்கணும். 13 பேரை தூத்துக்குள்ள துப்பாக்கியில சுட்டாங்க எடப்பாடி ஆட்சியில, அப்படியே துப்பாக்கி நடந்திருக்காங்க கொத்து கொத்தா. புரியுதுங்களா? அப்படி ஒப்பிட்டு விளாத்திக்குளம் சம்பவம் நடந்தது. நீங்க பாருங்க, குறிப்பாக பட்டியலின மக்கள் கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் நடந்தது, மக்களுடைய வீடுகள் இடிக்கப்பட்டது, பரந்தூர் மக்களுடைய நிலம் பிடுங்கப்பட்டது. நீங்க அங்கங்க பாலியல் அங்கொன்றும் இல்ல அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்திருக்கு. அது காவல்துறை இருக்கிற உளவுத்துறையில் இருக்கிற சில அதிகாரிகள் திமிர் பிடித்து செய்திருக்கிறார்கள் என்று நாங்களே பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். காவல்துறை கடிச்சு நாங்களே போராட்டம் பண்ணியிருக்கோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு மாதிரி மிகப்பெரிய ஒரு ஒடுக்கப்பட்டவருக்கான அரசியல் ஒப்பிட்டு பேசக்கூடாது. இதுதான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு என்பது காவல்துறையின் உளவுத்துறை ஃபெயிலியர் நாங்க சொல்றோம். புரியுதுங்களா? அதை நாங்க அது ஒப்பிடக்கூடாது. அது ஒரு தலைவர் பாதுகாப்பு இல்லாமல் இங்கு இறந்தது விடுதலை சிறுத்தையில் இருக்கிற அத்தனை பேருக்கு இழப்பாக கருதுறான். புரியுதுங்களா? அதை நீங்க ஒப்பிட்டு சேர்க்காதீங்க. அத சட்டம் ஒழுங்குடைய ஃபெயிலியர் நீங்க சொல்லல, காவல்துறை உளவுத்துறை ஃபெயிலியர் சொல்றோம்ல. ஒரு தலைவரை உளவுத்துறை பாதுகாப்பு ஃபெயிலியர் சொல்றோம்ல. சரி, அது சாமானிய மக்கள் கூட சொல்லுவாங்கண்ணா. அதற்கான நீதி கேட்டு பெற வேண்டிய பொறுப்பு யாரோடது? ஏங்க, அதுக்கான நீதி கேட்டு தமிழ்நாடு முழுக்க மறியல் செய்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள்ங்க. இது அந்த கட்சியில தெரியும், அவங்க எல்லாத்துக்கும் நாடுக்கே தெரியும்ல. விடுதலை சிறுத்தை வீதியில இருந்து மறியல் பண்ணோம். எந்த இயக்கம் படிச்சு? விடுதலை சிறுத்தைகள் நாடு முழுக்க மறியல் போராட்டம் நடத்தினாங்க. அதனால் ஆம்ஸ்ட்ராங் மேல எங்களுக்கு இல்லாத அக்கறை யாருக்கு இருக்க போகுது? நீங்க மறியல் பண்ணது ஒரு எதிர்கட்சி இல்ல, நீங்க நல்லா அதை நினைவுல வச்சுட்டு பேசணும், கூட்டணி கட்சி. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம், நீங்க எந்த அரசியல் நிலைப்பாடாக இருந்தாலும் எங்களுடைய எங்கள் மக்கள் பாதிக்கப்படும் போதோ இல்ல எங்களுடைய தலைவர்கள் பாதிக்கப்படும் போதோ நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டை கூட்டணி அரசாக இருந்தாலும் எதிர்வினை ஆட்டியிருக்கோம். நீங்க அதை புரிஞ்சுக்க. புரியுங்களா? ஏதோ சும்மா போற போக்குல எதுவும் செய்யல. கடைசி வரைக்கும் அடக்கம் பண்ற வரைக்கும் விடுதலை சிறுத்தையின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் கூட இருந்தாரு. அடக்கம் பண்ற வரைக்கும் என்ன தலைவர் இருந்தாங்க? ஆம்ஸ்ட்ராங் உடலை மட்டும் அடக்கம் செய்யலையே, அந்த மறைவில் மரணத்தை கேள்வி இதுக்குள்ளே சுத்தாதீங்க. சரி, ஓகே, அடுத்து வரேன். பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு ஆபத்து இருக்கிறது, அவர்கள் சிறப்பாக களமாடுறாங்க, அடுத்தது அவங்க வரணும் அப்படின்னு வாழ்த்தி, அதே சமயம் ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவர்கள் எச்சரிக்கிறார். இப்படி ஒரு எச்சரிக்கையை ஆம்ஸ்ட்ராங்குக்கே அவர் செய்திருக்கலாமே அப்படின்னு கேக்குறாங்க.
எங்க ஆம்ஸ்டாங்கே பலமானவர் தானே. யார் அவர் இப்படி ஆவா நினைச்சோம்? அவருக்கு இப்படி ஒரு விபத்து நடக்கும், இப்படி படுகொலை நிகழ்வு யாரும் நினைச்சோமா? கிடையாது. இப்ப இதுவுமே யாரும் நினைக்கலையே, பொற்கொடிக்கு இப்படி ஆகும்னு யாரும் நினைக்கலையே. திருமாவளவர்கள் எப்படி சொல்றாரு? இல்ல அதோட எதிர்வினை வந்துடக்கூடாது. அவங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு, திரட்டா இருக்க, பத்திரிகையில படிக்கிறோம். அவங்களுக்கு ஒரு திரட்டு வருதுன்னு பத்திரிகை படிக்கிறோம். ஆகையால் தமிழக காவல்துறை ஒரு பாதுகாப்புன்னு சொல்றாரு. திரட்டு எதனால வருது? அதிமுக சேர்ந்ததுனால வருதா? இல்ல அவங்களுக்கு இயல்பாவே சாட்சி சொல்றாங்க. ஏங்க அவங்க கணவர் இறந்திருக்காருங்க, அவங்க சாட்சிங்க. அப்படின்றப்ப அந்த குற்றவாளிகள் யாராவது அச்சுறுத்தல் பண்ணலாம்ல? நீங்க அப்படியே யோசிக்கிறீங்க. அவங்க அதிமுக போறது வாழ்த்திருக்காருங்க, அதை படிக்க எடுத்து. அவங்களுக்கு அதிமுக ஒரு பொறுப்பு, அந்த ஒரு இடம் கொடுத்தது நான் வாழ்த்துகிறேன் இருக்காரு. அரசியல் அங்கீகாரம் கொடுத்தது நான் வாழ்த்துறேன் இருக்காரு. அதை படிங்க. நீங்க சென்சார் பண்ணி பேசாதீங்க. தலைவர் எழுச்சி தமிழுடைய முழுசையும் படிச்சுட்டு பேசுங்க, கட் பண்ணாதீங்க அங்கங்க இங்க. இல்ல நிச்சயமா நான் கட் பண்ணல. இப்ப நான் கேட்டது ஒரே கேள்விதான். நீங்க வந்து பட்டியலின மக்களே வைக்கிற கேள்விகளை தான் நான் உங்ககிட்ட திரட்டிட்டு வந்து கேட்கிறேன். கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் முதற்கொண்டு பட்டியலின மக்கள் அதிகமா செத்தாங்க. இப்போ எழுச்சி தமிழர் நீங்க வார்த்தைக்கு வார்த்தை சொல்றீங்க. தமிழ்ல குடமுழுக்கு நடத்தணும்னு அவ்வளவு போராட வேண்டியதா இருக்குது தமிழ்நாட்டுல. இவ்வளவும் செஞ்சும் அது நடக்கல அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. இப்படி தொடங்கி நான் ஏதோ நீங்க சொல்றது போல அங்கொன்றும் இங்கொன்றுமான சம்பவங்கள் இருந்தாலும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி புகார்ல தொடங்கி அரக்கோணம் பாலியல் கேஸ் வரைக்கும் அத்தனை விளாத்திக்குளம் வரைக்கும் அத்தனை படுகொலை, சாதிய படுகொலை. நீங்க தமிழ்நாட்டுல இந்த 5 ஆண்டுகள் நடந்த வன்கொடுமைகள், பாலியல் குற்றங்கள், காவல்துறையுடைய டெத்து, லாக்அப் மரணங்கள் எல்லாத்தையும் எடுத்துங்க. நாங்க என்ன சொல்றோம்னா இந்த காலத்துல இந்த 5 நாள் குறைஞ்சிருக்குங்கிறோம். ஒரு கட்டுப்படுத்திருக்காங்க காவல்துறை, கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்கிறான். ஆனா இதுக்கு முன்னாடி 5 ஆண்டுகள் இருக்குல்ல, அதை நீங்க எடுத்து பாருங்க. இல்ல அதை எடுத்து பார்த்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸே என்ன சொல்றாங்கன்னா, ரிப்போர்ட்டர்ஸ் நார்மலா எந்த கட்சியும் சாராதவங்களே என்ன சொல்றாங்கன்னா, மோரார்லெஸ் இந்த 5 ஆண்டுகள் தான் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டியது இல்ல. நான் கேட்கிறேன், தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு யாரு மீது நடத்தப்பட்டது? செத்தது யாரு? துப்பாக்கி சூட்ல தேடி போய் சுட்டது எந்த கட்சி, எந்த ஆட்சியில? அதிமுக ஆட்சியில. 3 கிலோமீட்டர் தாண்டி போய் ஒரு பெண் பிள்ளையை வாயில் வச்சு சுட்டது எந்த ஆட்சி? அதிமுக ஆட்சி. அப்படி எதுவும் நடந்திருக்கா? தேடி போய் சுட்டுக்காங்களா? ஒரு போராட்டம் நடக்கும் போது அந்த போராட்டத்துக்கு நின்று துப்பாக்கி சுட்டுருக்காங்களா இந்த ஆட்சி காவல்துறை? இல்ல இப்ப இதே கேள்விய போன ஆட்சியில எடப்பாடி அவர்களோ இல்ல அதிமுக சார்ந்தவங்களோ யாராவது இப்படி கேட்டிருந்தா அப்படி இருக்கும். தேடி போய் சுட்ட மாதிரி மாஞ்சோள படுகொலையா நாங்க நிகழ்த்தணும் அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? இப்படி ஒப்பிட்டு முடியுங்களா? அதான் இருக்குன்னா இது நடத்துக்கு இப்ப பேசுகின்ற ஊடகம் நெறியாளர்கள் தான் இப்படி ஒரு விவாத பொருள் உருவாக்குறது. இல்ல நாங்க தெளிவா இருக்கோம். இங்க காவல்துறையில் இருக்கின்ற உயர் அதிகாரிகள் சாதிய இந்துத்துவவாதிகளா இருக்காங்க. உளவுத்துறையுடைய அதிகாரிகள் இந்துத்துவவாதிகளா இருக்காங்க. நான் ஓப்பனா சொல்றோம்ல, மறுத்து பேசணுமா? இல்ல செத்தவங்க யாரும் இந்துக்கள் இல்லீங்களா? பாதிக்கப்பட்டவர்களோ இறந்தவர்களோ யாரும் இந்துக்கள் இல்லையா? அததான் சொல்றேன். இது காரணம் யாரு? உளவுத்துறையில இருக்கிற அதிகாரிகள் தவறு செய்யறாங்கன்னு சொல்றோம். அதிகாரிகளை சொல்றீங்க. இல்ல அதே அதிகாரிகள் மீது விமர்சனம் வைத்து விட்டு வேல்முருகன் வெளியேறி இருக்கிறார். ஒரு விஷயம், அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அவர் எடுக்கின்ற ஒரு அரசியல் தெளிவு முடிவு என்பது அவர் கட்சியை சார்ந்தது. புரியுதுங்களா? நாங்கள் எடுக்கின்ற முடிவு, தலைவர் எழுச்சி தமிழர் எடுக்கின்ற முடிவு விடுதலை சிறுத்தையினுடைய அரசியல் சார்ந்தது. அப்ப நாங்கள் இன்றைக்கு இந்த கூட்டணியில் இருந்து ஒரு சில சிக்கலை ஏற்படுத்தி விட்டு சின்ன பிரச்சனைகள் முரண்பட்டு வந்தால் அது இந்த கூட்டணியை குலைத்து விடும் என்று தலைவர் எழுச்சி தமிழர் சொல்லியிருக்காரு. நாங்கள் மதவாத பாசிசத்துக்கு எதிராக இன்றைக்கு தேவைக்காக இந்த கூட்டணியை எங்களுடைய வழியை பொறுத்து கூட இந்த கூட்டணி இருக்குன்னு சொல்லிட்டோம். புரியுதுங்களா? இந்த கூட்டணி வெற்றி பெறணும். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, மதச்சார்பற்ற மக்கள் கூட்டணி, முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறணும் களத்தில் நின்று இருக்கான். எனக்கு நிறைவான ஒரு கேள்வி. இப்போ நீங்க காட்டுமன்னார் கோவில்லையும் வேற யாராவது ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்ல? அதுவும் திருமாவளவன் அவர்களே ஏன் நிக்கணுங்கிற கேள்வி வைக்கிறாங்க. அதுக்கும் விளக்கம் கொடுத்துருங்க. ஒண்ணும் விளக்கம் இல்லைங்க. தமிழ்நாட்டின் அரசியல் சூழலை புரிந்து
தலைவர் எல்தமிழர் அவர்கள் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் போட்டி போடுகிறார். தமிழ்நாட்டு அரசியல் சூழல் என்பது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு எப்படி வேணாலும் நடக்கலாம் என்று இருக்குது. இரண்டாவது, சனாதன சக்திகள் சட்டமன்றத்துக்குள் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு அரசியல் நிலைப்பாடை வைத்திருக்கிறார் தலைவர். புரியுதுங்களா? அதனாலதான் அவரே களத்துக்கு வந்திருக்காரு. தமிழ்நாட்டு அரசியலில் தலைவர் எழுச்சி தமிழுடைய அரசியல் பயணம் சட்டமன்ற தேர்தலும் தொடங்குது. ஓகே ஓகே. சோ காட்டுமன்னார் கோவிலை ஏன் தேர்ந்தெடுக்கணும்? எனக்கு கொஞ்சம் அது புரியல. இல்ல, காட்டுமன்னார் கோவில்ங்கிறது தலைவருடைய தாய்மடி. ஓகே, புரியுதுங்களா? அதனால ஒரு தாய்மடியில் நிக்கிறாரு அந்த தொகுதியில. ஓகே ஓகே. நிறைவாக உங்களுடைய தொகுதியில பெரியகுளத்துல என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க? நீங்க அதற்கான என்ன தீர்வுகள் யோசிக்கிறீங்க? நான் மதுரை அண்ணன் சக்திவேலுக்காக கட்சியின் மூத்த முன்னோடி, விடுதலை சிறுத்தைகளுடைய ஆரம்ப கால தொடக்க கால ஒரு போராளி. அவர் இன்றைக்கு பெரியகுள தொகுதி நிக்கிறாரு. அவருக்காக களப்பணி செய்ய வந்திருக்கோம். தொகுதி சிறப்பா இருக்கு. அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வேட்பாளராக 2 நாட்களே தெரிகிறார். 2 நாட்கள்ல அனைத்து தரப்பு மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக இன்றைக்கு வேட்பாளராக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக பெரியகுளம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக அண்ணன் சக்திவேல் அவர்கள் திகழ்வார். ஓகே ஓகே. பெரியகுளம் மட்டும் இல்ல, நீங்க இப்ப மதுரையை சேர்ந்தவர். நீங்க தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சாதிய படுகொலை தான் மக்களுடைய தீராத பிரச்சனையா இருக்கு. சோ அதை நோக்கியும் முன்னெடுப்புகள் எடுக்கப்படுகிறதா? கண்டிப்பா களத்துல நிற்போம். எப்பயுமே தேர்தல் மட்டும் எங்களுக்கு கிடையாது. மக்களுடைய எத்தனை வன்கொடுமைகள் நடந்தாலும் அத்தனை வன்கொடுமைகளுக்கும் அரணாக பாதுகாப்பாக களத்தில் போராடுவோம். நிச்சயமாக உங்களுடைய பயணத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இணைப்புல நன்றி.